அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடிவி. பாண்டிச்சேரி முத்தியால்பேட்டை ஏரியாவை சேர்ந்த 9 வயது சிறுமி இறந்திருக்கிறார். ஸோ இது சம்மந்தமாக நம்ம 2 வீடியோ போட்டிருந்தோம் மக்களே. இன்னைக்கு காலிலேருந்து பார்த்தீங்கன்னா நேற்று போட்ட வீடியோவின் அடிப்படையிலும் முந்தாள் போட்ட வீடியோ அடிப்படையிலும் நிறைய பேர் கால் பண்ணி சில பேர் அழுதிங்க, ரொம்ப எமோஷனலாக பேசுனீங்க. அதில் சில விஷயங்களை பற்றி இங்கே குறிப்பிட்டாக வேண்டும். அது என்ன அப்படிங்கிறத பற்றியும், இன்னைக்கு பாண்டிச்சேரி பந்த் நடந்துகிட்டு இருக்கு, அந்த பந்த்ல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றியும், அங்கே போராட்டம் பண்ணக்கூடிய அரசியல் கட்சிக்காரங்களை பற்றியும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள் மக்களே. ஸோ மகளிர் தின வாழ்த்துக்கள். அதுவுமே இந்த ஒரு விஷயத்தை பற்றி இப்போ நான் பேச போகிறேன். இது மகளிருக்கான ஒரு முன்னெடுப்பாகவும் இருக்கணும், மகளிர் பாதுகாப்பு முன்னெடுப்பாகவும் இருக்கணும். மகளிர் பாதுகாப்புக்கு மட்டும் கிடையாது, ஒரு மகளிர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் அப்போது ஆடவர்கள், ஸோ ஆண்களுக்கு என்ன மாதிரியான ஒரு இனிஷியேட்டிவ் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கணும். ஸோ இது நம்ம வீடியோ பார்த்து கடைசியாக பார்க்குறப்ப தான் இதோடைய மூல அர்த்தம் உங்களுக்கு புரியும் மக்களே. எல்லாத்துக்கும் மேலே நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இதை பற்றி. நேற்று இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் காலையில் ஃபோன் பண்ணி அண்ணா சார் நிறைய பேர் கூப்பிட்டு அப்போ என்ன சார் அவங்கள தண்டிக்கூடாதா, அப்போ அந்த பையனை விட்டுடலாமா, அவன் தப்பு பண்ணலையா, அவன் அந்த பொண்ணுக்கிட்ட அப்யூஸ் பண்ணலையா, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நிறைய பேருக்கு இது சட்ட ரீதியாக சொல்கிறப்போ புரியாமல் இருக்குன்றதை புரிஞ்சுக்கிறோம். இன்னொரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இதை எமோஷ்னலாகவே இன்னும் இருக்கிறாங்கன்றதை புரிஞ்சுக்கிறோம். அதுக்கான விளக்கமான ஒரு வீடியோ அந்த வீடியோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் மக்களே, ஒரு 9 வயது சிறுமி 9 வயது சிறுமியை 19 வயது அந்த பையன் கூட்டு போகிறான். இப்போது 19 அப்படிங்கிறது டீனேஜ் வயசு, நமக்கு தெரியும். டீனேஜோட லாஸ்ட்டு பருவம் அது. அந்த ஒரு டீனேஜ் வயசில் 20ன்றது ஒரு ஆட் நம்பரு, கொஞ்சம் மெச்சூராக தெரியும். 21 கொஞ்சம் மெச்சூராக தெரியும். ஒரு 9 வயது சிறுமியை 40 வயது ஆள் தப்பாக பிஹேவ் பண்ணியிருக்கான் அப்படின்னா நமக்கு அவன் மேலே பயங்கரமாக கோவம் வரணும். ஏன்னால் அவனுக்கு ஒரு மெச்சூரிட்டி இருக்கும், அவனுக்கு ஒரு அணுகுமுறை இருக்கும், அவனுக்கு ஒரு குழந்தை இருக்கும், அவனுக்கு ஒரு பெண்கள் வீட்டில் இருப்பாங்க. இப்போ இந்த விவேகானந்தன் அப்படிங்கிற அந்த நபர் பற்றி பார்த்தீங்கன்னா அவங்க மனைவி, ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்கன்னு சொல்லிட்டு தகவல் வெளியாகுது. ஸோ இப்போ அவனுக்கு ஒரு பொண்ணு இருக்கும். ஸோ அந்த பொண்ணை இருக்கக்கூடிய வீட்டில் குழந்தையிலேருந்தே அந்த பொண்ணை அவன் தொட்டு தூக்கியிருப்பான், அவன் குழந்தைய. ஸோ பொம்பளை குழந்தை அவன் தொடச்சிருப்பான், குளிப்பாட்டி இருப்பான், எல்லாம் பண்ணியிருப்பான். ஸோ அவன் அந்த உறுப்பெல்லாம் பார்க்குறப்போ அவனுக்கு ஒரு பெரிய விஷயமா தோணக்கூடாது. அதுதான் மனிதன் இயல்பு. ஜென்ரலாக சொல்லுவாங்க பாருங்க, டாக்டர்ஸு, அதுவும் முக்கியமாக பிஎம் பண்ண டாக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த ஃபேமிலி லைஃப்குள்ளே இந்த செக்ஷுவல் விஷயம் அப்படிங்கிறதே ஒரு மாதிரி மறுத்து போன மாதிரி ஃபீல்லாம் வர ஆரம்பிச்சுன்னு சொல்லுவாங்க சில இடங்களில். ஏன்னால் அந்த உறுப்புகளை டெய்லியும் பார்த்து ஒரு நாளைக்கு 5, 6ன்னு பார்க்குறாங்க, 2, 3 பார்க்குறாங்க. அப்படிங்கிறப்போ அது ஒரு மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு பெண் குழந்தை பிறந்த வீட்டில் அந்த பெண் குழந்தையை வளர்த்துக்கக்கூடிய ஒரு தந்தை ஒரு தப்பு பண்ணுறான், அது 9 வயது சிறுமிக்கிட்ட அவன் செக்ஷுவல் அப்யூஸ் பண்ணுறான் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் சமக்கம் வரும். சரி, இப்போ 19 வயசு பையன், இந்த பையன் பண்ண தப்பு இல்லையான்னு உடனே கேட்கக்கூடாது. இதனுடைய மூல அர்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த 19 வயசு பையன் அவனுக்கு முதல்ல இந்த கஞ்சா எங்கே எடுத்திருப்பான், எப்போ எடுத்திருப்பான்னு பார்த்தீங்கன்னா டீனேஜ் பருவத்தை எடுத்திருப்பான். அந்த ஊர் மக்கள், ஏரியா மக்கள் சொல்கிறாங்க, இங்கே ஒரு கிரவுண்ட் இருக்குது, இந்த கிரவுண்டில் ஈவினிங் 5 மணி ஆச்சுன்னா பசங்க உட்காந்துருப்பானுங்க, கஞ்சா அடிப்பாங்க, இங்கே நம்ம நடந்து போகவே கஷ்டமாக இருக்கும், விடிய அடிச்சுட்டு இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ விடிய கஞ்சா அடிக்கக்கூடிய ஒரு கிரவுண்டில் ஒரு பையன் கஞ்சா அடிச்சிட்ருக்கான் அப்படின்னா அவன் அந்த ஒரு 14 இயர்ஸ் அந்த சமயத்தில் வயசில் போய் சேர்ந்து கஞ்சா அடிக்க ஆரம்பிச்சிருக்கான். இப்போது இந்த பையனை ஒழுங்காக வளர்க்காமல் விட்டதுக்கு யார் காரணம்? நான் இந்த ஆஸ்பெக்டை சொல்ல வர மக்களே, 3 பேர் காரணம். ஒன்று ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு சொசைட்டி, அடுத்தது சூழ்நிலை. இந்த 3 தான் அவனை தப்பை பண்ண வச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்ல வரேன். இப்போது இன்னொரு விஷயம் பார்க்கணும் உங்களுக்கு. எல்லாருமே ஃபஸ்ட்டு எடுத்ததுமே ஒரு பொண்ணு காணாமல் போயிட்டா 19 வயசு பையன் கடத்தி கொண்டு போனே அவனை செக்ஷுவல் அப்யூஸ் தான் பண்ணியிருக்கான் அப்படின்னு நிறைய மைண்ட் செட் ஆகிட்டீங்க. நீங்கள் இப்பொழுது யூ டேக் எனி மெயின் ஸ்ட்ரீம் அண்ட் செக். ஏன்னால் ஜென்ரலாகவே மெயின் ஸ்ட்ரீம்ஸ் அப்படிங்கிறவங்க ப்ராசிக்யூஷன் வெர்ஷன் அப்படியே போடுவாங்க. அவங்க டீட்டெயிலாக உள்ளே போய் விசாரித்து இன்வெஸ்டிகேட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா மெயின் ஸ்ட்ரீம் இஸ் பேசிக்கலி ரிப்போர்ட்டிங் சேனல்ஸ். ரிப்போர்ட்டிங்கில் பாருங்கள் ரொம்ப தெளிவாக சொல்லுவாங்க, சிறுமி கொலை செய்யப்பட்ட வழக்குன்பாங்க. இப்போது சப்போஸ்
அந்த பொண்ணை வந்து ரேப் பண்ணியிருக்காங்க. இப்போ நேற்று நம்ம வந்து செக்ஷன் வைஸ் பார்த்தோம் அந்த வீடியோவை. நிறைய பேருக்கு அது புரியலன்னு நினைக்கிறேன் சில பேருக்கு. நான் இப்போ திரும்ப சொல்கிறேன். இப்போ நீங்கள் அந்த நியூஸை பாருங்கள். ஜென்ரலாக ஒரு பெண்ணை கற்பழித்து கொலை செய்திருந்தாங்கனால் டேக் நிர்பயா வழக்கு. நிர்பயா வழக்கை ரிப்போர்ட் பண்ண எல்லா மீடியாவும் பேசியிருப்பாங்க, கற்பழித்து கொலை பண்ணப்பட்ட வழக்குன்னு பேசியிருப்பாங்க. இப்போ நீங்கள் இந்த நியூஸை பாருங்கள். இதுவரையில் இன்குவெஸ்ட்டாக விட்டுருங்க, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கும், ரிப்போர்ட் வெளியே எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னால் இது நிறைய சிக்கல் இருக்குது மக்களே. ஏன்னால் எல்லாருமே மக்கள் வந்து ஒரு விஷயத்தில் வந்து மைண்ட் ஃபிக்ஸ் ஆகிட்டாங்கன்னா அதுலேருந்து மீண்டு வர மாட்டாங்க. அதுலேருந்து தெளிவுபடுத்தினாலும் தெளிவாக வந்து அதை யோசிக்கிறதுக்கான தன்மை இருக்காது. தட் இஸ் யூஷுவல் திங் தான். இப்போ இந்த இடத்துல வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்துருச்சு, வெளியே வந்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து சிறுமி வந்து ரேப் பண்ணப்படலைன்னு சொல்லிட்டாங்கன்னா உடனே அதுக்கு ஒரு கொந்தளிப்பு ஆரம்பித்து போராட்டம் பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு இட் வில் பி அ மெஸ், கம்ப்ளீட் மெஸ். அதுவும் இப்போ எலெக்ஷன் டைம் வேறு. இதுதான் வந்து ரொம்ப தெளிவாக என்ன சொல்லிட்டாங்கன்னா மெயின் ஸ்ட்ரீம்ஸ்க்குலாம் சொல்லியிருப்பாங்க, இது வந்து கற்பழிப்புன்ற மாதிரி தெரில பிஎம்மில். செக்ஷன்ஸும் ஆட் பண்ணல பாருங்கள் மக்கள். அதான் தெளிவுபடுத்தினேன் உங்களுக்கு நேற்று. இதை வந்து நம்ம கவர்மெண்ட்ஸ் பார்க்கல, எஃப்ஐஆர் பார்க்கல, செக்ஷன்ஸும் நமக்கு தெரியுது. செக்ஷன்ஸ் பார்த்தா தெரியுது, செக்ஷன்ஸில் ரேப் செக்ஷன்ஸ் போடல. சரி, இதெல்லாம் விட இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த வழக்கில் அந்த குழந்தை சடலம் கிடச்சிச்சு. கிடச்ச உடனே என்ன பண்ணுறாங்கன்னா போலீஸு அந்த கிரவுண்டு தான், எல்லாருமே அந்த கிரவுண்டை தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அந்த கிரவுண்டில் தப்புன்னு ஃபோக்கஸ் பண்ணி கிரவுண்டில் போய் என்ன பண்ணுறாங்க, ஒரு 10-12 சின்ன பசங்களை மொத்தமாக கூப்பிட்டு வராங்க. போலீஸ் அங்கே போகிறப்போ அவன் பசங்க கஞ்சா வச்சுருக்காங்க, அவங்க போய் கூப்பிட்டு வராங்க. கூட்டு வந்து விசாரிக்கிறாங்க. மக்களே, ஒரு விசாரணை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கொலைக்கு விசாரிக்கிறாங்க அப்படின்னா உண்மையை சொல்லணும் அப்படின்னா அடி உரிச்சு எடுத்துருவாங்க போலீஸ். வேறு வழியில் குற்றவாளிகள்கிட்ட இருந்து உண்மையை வர வைக்கணும் அப்படின்னால் சில இடங்களில் சட்டத்தை மீறதான் வேண்டும். சட்டத்தை ஒரு வார்த்தை இருக்குது, யூ கேன் யூஸ் மினிமம் ஃபோர்ஸ் அப்படின்னு இருக்குது போலீஸை மட்டும். அந்த மினிமம் ஃபோர்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து அம்பேத்கர் அவர்களோ சட்ட வல்லுநர்களோ வந்து டிஃபைன் பண்ணவே இல்லை. மினிமம் ஃபோர்ஸு கையை மட்டும் பிடிச்சி முறுக்கலான் இருக்கா, இல்லை நராலான் இருக்கா, கிடையாது. எனிதிங் கேன் பி த மினிமம் ஃபோர்ஸ். ஏன்னால் அவர்களுக்கு உண்மை வர வேண்டும். மனிதர்களுடைய இயல்பு பார்த்தீங்கன்னா பொய் சொல்லுவாங்க. தப்பு பண்ணிட்டா அது தப்பை மறைக்க 1000 பொய் சொல்லுவாங்க. இப்போது இந்த பையன், இந்த கருணாஸ் அப்படி காக்கா அப்படிங்கிற பையன் பார்த்தீங்கன்னா நம்ம விசாரித்து பார்க்கும் வரையில் அவன் மேலே இதுக்கு முன்னாடி எந்தவித குற்ற பின்னணி வழக்குகளும் கிடையாது. இஸ் எ ஃபஸ்ட் டைம் அஃபண்டர், ஃபஸ்ட் விஷயம். ரெண்டாவது, அவன் அடிக்கவே இல்லை. இன்னும் முன்னாடி விசாரிச்சிட்டு இருந்த ஆளை போலீஸ் 2 அறை விட்டதை பார்த்தவொடனே பயந்து போய் என்ன பண்ணிட்டான், எடுத்து எடுத்துக்கிட்டான் தானே. அப்போது அந்த அளவுக்கு அதை வந்து அவன் வந்து ஒரு ட்ரெயின்டு கிரிமினல் கிடையாது. அடுத்ததை பார்த்து போலீஸ் அவனை வந்து காப்பாற்றி உடனே வந்து இது பண்ணுறாங்க. அவன் அறுத்துட்டு நிற்கிறான், ரத்தம் ஒழுகுது, பட் ஹீ இஸ் வெரி நார்மல். அப்போ தான் புரிஞ்சுக்கிறாங்க போலீஸ், ஓகே அவன் பயங்கர கஞ்சால் இருக்கிறான். அவன் எந்தளவுக்கு கஞ்சால் இருக்கான், உடம்பு மறுத்து போச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு வலி அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு அவன் மைண்டு வந்து மறுத்து கிடக்குது கஞ்சா போதையில். உடம்பு இப்படி ஆகிடுச்சு. அப்போது அவன் இன்னும் நேரத்துக்கு கஞ்சா அடிக்கலை. அந்த கஞ்சா அப்படிங்கிற போதையை அவன் பல வருஷமாக எடுத்துக்கிட்டு இருக்கான். பல வருஷமாக கஞ்சா எடுத்துகிட்டு இருக்கிற ஒரு பையன் சின்ன வயசுலேருந்து வளர்த்த ஒரு குடும்பத்தில் ஒரு அப்பா அம்மா பார்த்தோன்னே தெரியாதா, நம்ம பையன் ஒரு மாதிரி இருக்கானே, கண்ணெலாம் ஒரு மாதிரி சொருகிற மாதிரி இருக்கே, மூஞ்சி ஒரு மாதிரி போயிட்டுருக்கு, ஏன் அப்படி இருக்கான்ற அப்பா அம்மாவுக்கு தெரியாதா? ஏதாவது ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துருக்காங்க அப்பா அம்மா. எடுத்திருந்தால் அட்லீஸ்ட் இவனை மீட் எடுத்துக்கலாமே. இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்காது. இதைத்தான் நான் சொல்ல வரேன் மக்களே. ஸோ அவன் செய்தது யாரும் தவறில்லைன்னு நான் சொல்ல வரல. அவன் செஞ்சது மிகப்பெரிய தப்பு தான். ஒரு 9 வயசு குழந்தை இறந்து போச்சு. அவனுடைய மென்ஸ் ரியா அப்படின்னு சொல்லக்கூடிய கிரிமினல் இன்டென்ட் அப்படிங்கிறது தப்பு. அது யாரும் மறுக்கலை. தண்டனை கிடைக்கணும், யாரும் மறுக்கலை. ஆனால் அவன் இப்படி ஆனது அடுத்த வாட் நெக்ஸ்ட் அப்படின்ற கேள்வி இருக்குது. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் மக்களே, வெளிநாடுகளில் ஒருத்தவன் ஜெயிலுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ரவுடியத்துக்கு போகிறான்னு வச்சுக்கோங்களேன். பெரிய ரவுடியாக இருக்கான், கேங்ஸ்டராக இருக்கான், அவனுக்கு ஜெயிலில் போட்டாங்க, ஏதாவது ஒரு கேஸை கன்விஷன் வாங்கி கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கன்விஷன் வாங்கி கொடுத்துட்டு அவன் வெளியே வரப்போ அவனுக்கு சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள், இது நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன், யூரோப்பியன் கண்ட்ரீஸில் ஒரு பயங்கரமாக ரவுடியாக இருக்கான்னு வச்சுக்கோங்க, கேங்ஸ்டராக இருக்கான், அப்படியே உடம்புலாம் அப்படி பிடிச்சிருக்கான்னு வச்சுக்கோங்களேன், செம்ம பாடி பில்டராக இருக்கானால் அவன் ஒரு வருஷம் உள்ளே போயிட்டு ஜெயிலேருந்து வெளியேறான்னு வச்சுக்கோங்களேன். வெளியே வரப்போ இப்படி ஆயிடுவான். உனக்கு உடம்பு இருந்தால் தானடா நீ வந்து சண்டை போட்டு அடிக்கிற, உடம்புல என்ன பண்ணுவேன் கேட்குறாங்க. அடுத்தது மைண்டில் வந்து கொடூரமான எண்ணங்கள், பயங்கரமாக கொலை பண்ணுறவன், இதை சீலுக்கலைன்னு வச்சுக்கோங்களேன்.
ஒரு சீரியல் கில்லரை வந்து அப்படியே அந்த ஜெயிலுக்குள்ளேருந்து வெளியே வரப்போ அப்படியே கண்ணை மூடி தியானம் பண்ண வந்துடுவாங்க வெளியே. அப்படி மாற்றிடுவாங்க அந்த ஜெயிலில். அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே அங்கே இருக்குது. இங்கே நம்ம ஊர் ஜெயிலில் அது கிடையாதுன்றத நம்ம அசிங்கமாக ஒத்துக்கணும். இங்கே வந்து ஒரு குற்றவாளி உள்ளே போயிட்டு வெளியே வரானா அவன் திருந்தி வருவான் அப்படிங்கிறதுக்கான ஒரு உத்தரவாதம் கிடையாது. அவன் மேற்கொண்டு கிரிமினல் ஆகலாம், இன்னும் அதிகமான முறையில் வந்து அவன் எல்லாத்தையும் பழகிட்டு வெளியே வரலாம். ஏன்னா ஜெயிலில் கிடைக்காத லிங்க்ஸே இருக்காது. எல்லா லிங்க்ஸையும் அவன் வந்து எடுத்துகிட்டு கூட வெளியே வந்து அவன் மிகப்பெரிய கிரிமினலாக கூட இங்கே வந்து இவன் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகலாம். அப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. ஒரு சைக்கலாஜிக்கலாக இந்த கேஸ் அணுகும்பொழுது தான் இந்த பிரச்சனைகள் வந்து மைண்டுக்கு புரிய ஆரம்பிக்கும். இப்போ நம்மக்கிட்ட பேசின அத்தனை பேரும் பார்த்தா இங்கேருந்து யோசிக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே எமோஷ்னலாக யோசிச்சு பேசிகிட்டு இருந்தீங்க. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மேக் அ கிளியர் பாயிண்ட் ஹியர். இப்போ எனக்கு வந்து கொலை கேஸ் போட்டிருக்காங்க, மக்கள் 302 போட்டிருக்காங்க. சரிங்க, தண்டனை அதிகபட்சமாக எதிர்பார்க்குறீங்க இல்லையா? சரிங்க, கொடுத்துடலாம், தூக்கு தண்டனை போட்டுடலாம். தூக்கு தண்டனை போட்டால் அடுத்தது இந்த சொசைட்டியில் எவனுமே இந்த மாதிரி பொண்ணை தூக்க மாட்டான்னு ஏதாவது சத்தியம் பண்ண முடியுமா? கஞ்சா புழங்குகிறது, ஆமாம் புழங்குது, இதில் யாரும் மறுக்க முடியாது. நீங்கள் வந்து இன்னைக்கு மட்டும் நேற்று மட்டும் நினைக்கிறேன் 300 கிலோ கஞ்சா எடுத்துருக்கிறாங்க பாண்டிச்சேரி கவர்மெண்ட். நீங்கள் 300 கிலோ கஞ்சா வெளியே எடுக்கிறீங்கனால் 3000 கிலோ உள்ளே வந்துடும். இதுதான் ரியாலிட்டி. திஸ் இஸ் அ ஃபேக்ட். நீங்கள் கஞ்சா ஒழிக்கணும் அப்படின்னா இங்கே டிமாண்ட் அதிகமாக இருக்குது. ஸோ சப்ளையும் கொடுத்துட்டே இருக்கானுங்க. இப்போ நீங்கள் டிமாண்டை குறைச்சால் மட்டும்தான் உங்களால் வந்து இந்த விஷயத்துலேருந்து கஞ்சாலேருந்து வெளியே வர முடியும். நீங்கள் பார்த்தா தெரியும் மக்களே, போதையிலேருந்து மீண்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. போதையை செல் பண்ணாங்க சொல்ல முடியாது. ஏன்னால் திடுப்பு நீங்கள் வந்து எல்லா கேட்டையும் க்ளோஸ் பண்ணிட்டு உள்ளே எந்த போய் வரலன்னு வச்சுக்கோங்களேன் மக்களே, இங்கே உள்ள எல்லாருமே ஃபியூரியஸ் ஆகிடுவான், அனிமலாக மாறுவான், மிருகமாக மாறுவானுங்க. ஏன்னா அவனுக்கு தேவை, அந்த போதை தேவைன்னு நினைப்பான். ஸோ போதையிலேருந்து மீண்டு வர வேண்டியது யாருடைய வேலை? இப்போ நீங்கள் பார்த்தா தெரியும், விவேகானந்தன் அப்படிங்கிறவன் அவனுடைய வீட்டில் தான் வச்சு கொண்டு போய் இந்த பொண்ணை வந்து வச்சுருந்துருக்கிறான் அந்த பையன் கருணாஸ் அப்படிங்கிற காக்கா. அந்த கருணாஸ் அப்படிங்கிற காக்கா இப்போ விவேகானந்தன் ஏன் அங்கே வரான்னு பார்த்தீங்கன்னா அவன் வீட்டுக்குன்னு வரலையாம். அங்கே வந்து காக்கா இருப்பான், போனால் கொஞ்சம் பொட்டலாம் வச்சுருப்பான், அவங்களாம் போயிருக்கான். அப்போ இவன் அந்தளவுக்கு கஞ்சாவை வந்து இன்டேக் எடுத்துக்கிட்டு இருக்கான். அப்படிங்கிறப்போ இதனை தடுத்திருக்க வேண்டிய பொறுப்பு யாருடையது? இங்கே ஒரு காவல்துறை போலீஸால் போயிட்டு ஒவ்வொரு வீடியாக பார்த்துட்டு இந்த மாதிரி கஞ்சா அடிக்கிறியாப்பான்னு அவன் வாயெல்லாம் மோந்து பார்த்துருக்க முடியாதுங்க. நாட் அட் ஆல் ப்ராக்டிகலி பாசிபிள். இதை பெற்றவங்க தான் பண்ணணும். அவன் கஞ்சாடி தான் தெரிஞ்சு போச்சா, அவனை மீட்டு எடுக்க என்ன வழி? அரசாங்கம் எல்லா கருமத்தையும் கொடுத்துனாங்கிறாங்க. போதை வழி மையம் இருக்குது, கூட்டு போன்றான், தெர் இஸ் அ ஃப்ரீ சைக்காலஜிஸ்ட் தேர் அண்ட் சைக்கியாட்ரிஸ்ட் தேர், மாத்திரை மருந்து கொடுக்குறாங்க, ரீஹாபிலேஷன் சேர்க்க சொல்கிறாங்க. இப்படி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. இதில் எதையுமே கொண்டு போய் அந்த பையனை சேர்க்காதது யாருடைய குற்றம்? என்னுடைய கேள்வி இதுதான். யார் குற்றம்? அது பெற்றவங்க குற்றமா இல்லை போலீஸ் குற்றமா? அடுத்த சில பேர் கேட்டிங்க, சார் போலீஸ் மேலே தப்பே இல்லை நீங்கள் சொல்கிறீங்களே சார், நீங்கள் கேட்டிங்க. இல்லைங்க, நம்ம லாஜிக்காக யோசித்து பார்க்கலாம். இருக்கிற எந்த போலீஸும் வந்து நம்ம ஊர் சாமியாக கிடையாது. பத்திலே மை போட்டு ஊற்று பார்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு இட் இஸ் நாட் பாசிபிள். அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஏரியா விட்டு வெளியே போகிறேன்னு தெரிஞ்சிட்டாங்க. போலீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் சொல்கிறேன் உங்களுக்கு, ஒரு 3 போலீஸ் போவாங்க. 3 போலீஸ் போட்டு இப்போ ஒவ்வொரு விட இப்போ தட்டியிருக்காங்க. தட்டி ஒரு வெளியே வந்தப்போ, அம்மா இப்படி ஒரு பெண்ணு வீட்டுக்கு வந்துச்சாம்மா, பாருங்கம்மா, கொஞ்சம் சொல்லுங்கம்மான்பாங்க. அப்போது வீடு கதவை திறக்கிறவன் என்ன சொல்லுவான், அப்படி எதுவும் வரலையே சார் அப்படின்பா. அப்படியாம்மா, சரி ஓகேம்மா. அப்போது ஒரு போலீஸ் கேள்வி கேட்குறப்போ சுற்றி 2 போலீஸ் வீட்டு நோட்டம் விட்டே இருப்பான். எப்போன்னு சத்தம் கேட்குதா அப்படின்னு பாட்டே இருப்பான். இதுதான் செய்வார்கள் காவல்துறையினர். ஸோ இந்த மாதிரி எல்லா வீட்டுக்கும் அவங்க போய் பார்க்குறாங்க. இப்போது எந்த வீட்லேயுமே சந்தேகப்பட்டு உள்ள போய் பார்த்துருக்க முடியாது. ஏன்னா இன்னொரு ஆங்கிள் பார்க்கணும் மக்களே, அந்த ஒரு க்ளோஸ்டு சர்க்கியூட்குள்ளே தான் அந்த குழந்தை இருக்குது. அப்படிங்கிறப்போ அந்த குழந்தை போய் விளாண்டுருக்க போயிருக்கலாம், இல்லை போய் சாப்பிட போயிருக்கலாம், இல்லை அது வந்து சொந்தக்காரன் வீட்டுக்கு போய் பேசிகிட்டு இருந்திருக்கலாம், இல்லை அவள் ஃப்ரெண்டு அங்கே வீட்டில் இருந்தால் உட்காந்து இருந்திருக்கலாம். இவ்வளவோ ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. இந்த குழந்தைய வந்து கடத்தி கொண்டு போய் கொலை பண்ண தான் அவனு கொண்டு போயிருக்கானுங்க அப்படிங்கிற ஆஸ்பெக்டை நீங்கள் எப்படி நீங்கள் ஆரம்பத்தில் ஜட்ஜ் பண்ண முடியும்? ஏன்னால் கடத்தல் கும்பல் அப்படிங்கிற மாடஸ் ஒப்ராண்டியே கம்ப்ளீட்டாக வேறு. காரில் வருவாங்க, பொண்ணை பார்ப்பானுங்க, தூக்கிட்டு போயிட்டே இருப்பானுங்க. முதல்ல அந்த ஏரியா அவன் கிளியர் பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிடுவான். இப்படி தான் ஒரு போலீஸ் எம்மோ செக் பண்ணி பார்ப்பாங்க. எங்கேருந்து ஏதாவது வண்டிகள் எஸ்கேப் ஆகி ஓடுதா அதை பார்ப்பாங்க.
அப்படி எதுவும் இல்லைன்றதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு இங்கேருந்து கிராஸ் பண்ணவே இல்லை அப்படிங்கிறப்போ இங்கே தான் இருக்கான்றப்போ இந்த ஏரியாவில் எப்படி போலீஸுக்கு வந்து சந்தேகம் வர முடியும் கடத்தி கொண்டுட்டான்னு சொல்லிட்டு? நாட் பாசிபிள். அதுவும் இல்லாமல் இந்த விஷயத்தை நான் ஃபஸ்ட் வீடியோவில் சொன்னேன், செகண்ட் வீடியோவில் சொல்ல முடியல, நான் மறந்துட்டேன் அந்த விஷயத்தை. இப்போ திரும்ப ஐ வாண்ட் டு ரிமைண்ட் இட் ஹியர். அந்த 2ஆம் தேதி அன்னைக்கு மதியம் 12:30 மணிக்கு அந்த பொண்ணு வெளியே போயிருக்காங்கன்றதை சிசிடிவி ஃபுட்டேஜ் சொல்லுது. ரோட்டில் இந்த நடந்து போயிட்டுருக்கா ரோட்டில். ஆனால் 12:30க்கு அந்த பொண்ணு வெளியே போகிறப்பயே, வெளியே போய் ரோடு கிராஸ் பண்ணுற ரோடு வந்து ஒரு வாரம் நடந்து போகிறப்பயே இந்த காக்கான்றவன் அந்த பொண்ணை வந்து பேசி கூப்பிட்டு போயிட்டுருக்கான். அவன் அரௌண்டு ஒரு மேக்ஸிமம் என்ன மிஞ்சி போனால் அந்த பொண்ணை கூப்பிட்டு போய் ஒரு 20 மினிட்ஸ்க்கு மேலே அந்த பொண்ணை வந்து உயிரோடு இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. அதிகபட்சம் 1/2 hour அந்த பொண்ணு இறந்துருக்கும். ஸோ அரௌண்டு 1-1.25 இந்த பொண்ணை இறந்துருக்க வேண்டும். ஒரு லாஜிக்கலாக பார்த்தா 1:30 இறந்துருக்கணும். இவங்க என்ன 2:30 மணிக்கு தான் இந்த பொண்ணை பெற்றவங்க போய் தேடுறாங்க. குழந்தை சாப்பிட வரலையே, எங்கே போச்சுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. அரௌண்டு 3:30 அரௌண்ட் 4 o'clock தான் அவங்க போய் கம்ப்ளைண்ட்டே பண்ணுறாங்க. முத்தையாபேட்டை காவல் நிலையத்தில் என் குழந்தைய காணும், எங்கே போச்சுன்னு தெரியலங்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, நமக்கு லாஜிக்காக யோசிக்கலாம். 1 மணிக்கெலாம் அந்த குழந்தை இறந்து போச்சு. இந்த காக்கான்றவன் கூப்பிட்டு போய் அந்த குழந்தைய ஏதோ பண்ணி குழந்தை இறந்து போச்சு. 4 மணி தான் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஸோ 1 மணி 4 மணி நடுவில் 3 hours அந்த குழந்தை பிணமாகத்தான் இருந்திருக்க முடியும். அப்போ காவல்துறை என்ன ஆக்ஷன் வேகமாக எடுக்கணும்னு நினைக்கிறாங்க மக்கள் இந்த இடத்துல, அண்ட் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க? 5ஆம் தேதி வந்து அந்த உடல் உப்பி மேலே வந்திருக்கு. என்ன பண்ண நினைக்கிறாங்க? அப்போ அதிகபட்சம் நம்ம லாஜிக்காக பேசுவோம், லெட்ஸ் பி ப்ராக்டிக்கல் மக்களே. அவங்க எல்லாரையும் தட்டி பார்க்குறாங்க. தட்டி பார்க்குறப்போ ஃபஸ்ட்டு சஸ்பெக்ட் என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு லேடிஸ் இருக்கக்கூடிய வீட்டில் தான் இந்த பெண் குழந்தை போய் விளாண்டுருக்க முடியும். ஜென்ஸ் இருக்க வீட்டில் போய் உட்காந்து என்ன பிரயோஜனம் இருக்கு? கத்திரமே குழந்தை, 9 வயசு குழந்தை, அது டக்குன்னு கத்தும், அதால் நிற்க முடியாது, ஓடதான் பண்ணி இட் வில் ஃப்ளார் ஆஃப். கத்தும், அது பேசாமல் இருக்காது. ஸோ அப்படி இருக்கப்போ போலீஸ் என்ன நினைப்பாங்கன்னா, ஏதோ ஒரு பெண் குழந்தை இல்லை பெண் வீட்டில் இருக்கவங்க தான் அந்த குழந்தை இருக்க முடியும்னு நினைக்கிறாங்க. விவேகானந்தா வீட்டு போயிருப்பாங்க, தட்டியிருப்பாங்க. விவேகானந்தா வந்திருக்க கூட கூடும், வந்து வெளியே பார்த்துருப்பான். பார்த்து என்ன சார்னு கேட்டிருப்பான், எங்கள் பொண்ணு வந்துச்சாப்பா, தெரியல சார்ன்றிருப்பான், போயிருப்பாங்க. இட் மைட் ஹவ் ஹேப்பன்ட், ஹூ நோஸ். ஏன்னா யார் யார் வீட்டில் இருக்காங்க? சார் நான் மட்டும் தான் சார் இருக்கேன். ஏன்னா அவங்களுடைய மனைவி குழந்தைகள்லாம் பிரிஞ்சுக்காங்கன்னு கேள்விப்படுறோம். நான் மட்டும் தான் சார் வீட்டில் இருக்கிறேன், நீ மட்டும் தான் இருக்கியா, சரி அப்படி போயிருப்பாங்க. ஏன்னா இந்த வீட்டில் ஒரு குழந்தை வந்து உட்காந்துருக்க வாய்ப்பு இல்லைன்னு அவங்க குழந்தைக்கு அவங்க தெரியும் போலீஸ்க்கு. ஸோ இந்த கொண்டு வந்திருக்க முடியாதுன்னு அவங்க நினைப்பாங்க, ஏன்னா லாஜிக். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் 4 மணிக்கு இவங்க வந்து தேடுறாங்க, எல்லா இடத்து வீடும் தட்டி கேட்குறாங்க, தட்டி தேடுறாங்க, எங்கேயுமே இல்லைன்னு சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் நைட் ஆகுது, குழந்தை வரல. மிட் நைட்டில் அந்த குழந்தைய பொட்டலத்தை கட்டி வச்சுட்டானுங்க ஆல்ரெடி. நைட்டு தான் அந்த மிட் நைட் தூக்கின்னு போய்ட்டு அந்த டிச்சில் போட்டுறானுங்க. போட்டதும் அந்த டிச்சில் உள்ளே ஊந்துருது அந்த மூட்டை. இப்போ திருப்பியும் போலீஸ் என்ன பண்ண முடியும்? 2nd டே தேடுறாங்க, 3rd டே தேடுறாங்க. 3rd டே தான் அந்த உப்பி மேலே வருது. இப்போ ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. எனக்குமே புரியல மக்களே, இதில் வந்து காவல்துறையுடைய லாகிங் எங்கே இருக்குது? ஏன்னா என்ன தப்பு நடந்தாலும் அல்டிமேட்டாக நம்ம காவல்துறையை பழி போடுறது தான் வழக்கமான விஷயம். அது தப்பு நடந்திருந்தால் பரவாயில்ல, இங்கே காவல்துறை தப்பு நடந்தமா எனக்கு தெரியல. நான் லாஜிக் கொஸ்டினை மக்கள்கிட்ட முன் வைக்கிறேன். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ரீசெண்ட் நியூஸில் பார்த்தா 11 பேர் காவல்துறை, அந்த மொத்த முத்தியால்பேட்டை அந்த மொத்த ஸ்டேஷனில் உள்ள 11 பேருமே இடமாற்றம் பண்ணப்பட்டாங்க. இன்ஸ்பெக்டரும் எஸ்ஐயுமே வந்து ஆயுதப்படைக்கு மாற்றிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களால என்ன பண்ணியிருக்க முடியுன்றது ஒரு லாஜிக்கான பாயிண்ட்டு. பட் வேறு வழி இல்லை, இது வந்து எலெக்ஷன் டைமு, ஸோ மாற்றி விட்டாங்க. இன்றைக்கி பந்த் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, பந்த் வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க. பந்தை ஏன் இந்த பந்த் டிக்ளேர் பண்ணுறது நல்லது நான் சொல்கிறேன் மக்களே, இந்த மாதிரி சமயங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய அமைப்புகள், நிறைய தப்பான இயக்கங்கள், ஒரு சமுதாயத்திற்கு விரோதமான அமைப்புகள்லாம் இப்போ வந்து போராட்டம் அப்படிங்கிற பேரில் உள்ளே வந்து ஏதாவது கலவரத்தை தூண்டு ட்ரை பண்ணுவானுங்க. இப்போ பந்த்னா ஒன்றுமே செய்ய முடியாது, யாரும் வந்து போராட முடியாது. போராடினா டக்குன்னு அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருவாங்க. இப்போ இந்த பந்த் நீங்கள் அனௌன்ஸ் பண்ணது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமாக தான் நான் பார்க்குறேன். இன்றைக்கி போராட்டம் பண்ணாங்க, யார் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா கட்சிக்காரங்க ஃபுல்லாக பண்ணாங்க. திமுக, அதிமுக, காங்கிரஸ்லாம் பண்ணாங்க. கட்சிக்காரங்களுக்கு தே நோ தேர் லிமிட்ஸ், தே வில் ஹாவ் த ரெஸ்ட்ரிக்ஷன். போராட்டம் பண்ணுவாங்க, ஆளுநர் மலைக்கு நோக்கி பயணம் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃபார் பொலிட்டிக்கல் மைலேஜ் பண்ணக்கூடிய ஒரு போராட்டம் தான், ஜஸ்ட் ஃபார் பொலிட்டிக்கல் மைலேஜ் தான். இது ஒரு பெரிய இஷ்யூஸாக வராது கவர்மெண்ட்டுக்கு. எது இஷ்யூஸாக வரும்னு பார்த்தீங்கன்னா,
ஏதாவது தேவையில்லாத இயக்கங்கள் போராட்டன்ற பேரில் உள்ள வந்து ஏதாவது தப்பான ஒரு நடவடிக்கை எடுத்து ஏதாவது கலவரத்தை ஏற்படுத்தினா மட்டும்தான் இஷ்யூஸ் வரும். இப்போ இங்கே கலவரம் வர வாய்ப்பு இல்லை, வராது. பிகாஸ் தீஸ் பீப்புள் நோஸ் their லிமிட்ஸ். ஸோ இப்போது ஆல்மோஸ்ட் பாண்டிச்சேரி கட்டுக்குள்ளே வந்துருச்சுன்னு சொல்லலாம் மக்களே. தயவுசெய்து ஒரு விஷயம் பாருங்கள், இப்போ இந்த பயணத்துக்கு உள்ளே போட்டாங்க, 14 இயர்ஸ் குறைஞ்சபட்சம் கிடைக்கும்னு வச்சுக்கோங்க, 10 இயர்ஸ் கிடைக்கும் மக்களே. ஒரு 10 வருஷம் 19 வயசு ஆகுது, சார்ஜ் ஷீட் போடுவாங்க அநேகமாக 6 மாதத்தில் போட்டுருவாங்க, 6 மாதத்துக்குள்ளே போட்டுருவாங்க, வாய்ப்பு இருக்குது. ஸோ அதிகபட்சம் இப்போ இன்னொன்று சொல்கிறாங்க, என்னதான் வக்கீல் வைக்கலை, யாரும் வக்கீல் வரமாட்டாங்க, வாதாட மாட்டாங்கன்னே சொன்னாலும் சட்டத்தில் அதுக்கு இடம் கிடையாது. மும்பை பாம் பிளாஸ்ட் அதில் வந்து அக்யூஸ் பண்ணப்பட்ட அக்யூஸ்டு இந்தியாவே சொன்னாங்க, நாங்கள் யாரும் நிற்க மாட்டோன்னு சொன்னாங்க. கோர்ட் சொல்லிச்சு, திஸ் இஸ் நாட் பாசிபிள் இன் த கோர்ட் ஆஃப் லா. ஸோ அரசாங்கம் ஒரு வக்கீல் வச்சாங்க, அரசாங்கம் செலவில் வக்கீல் வச்சு வாதாட சொன்னாங்க. இது கோர்ட்டுடைய வழிமுறை. இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி வக்கீல் மொத்த பேர் வாதாட மாட்டோம்னு சொல்லி சொன்னாலுமே அங்கே இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பிபிஓ இல்லை யாராவது வந்து ஏபிபிஓ வாதாடுறதுக்கு அவங்க ஃபிக்ஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அரசாங்கமே ஒரு வக்கீலே வைக்கும், ரெஜிஸ்டர்கிட்ட சொல்லுவாங்க, ரெஜிஸ்டர் வக்கீல் அரேஞ்ச் பண்ணுவார், அந்த வக்கீல் வாதாடுவார்கள் இவர்களுக்கு. இது அரசாங்கத்தின் வழிமுறை, சட்டத்தின் வழிமுறை. ஸோ வாதாடுவாங்க, வாதாடி சப்போஸ் கண்டிப்பாக இந்த கேஸ் ஜெயிக்காது, தோற்றுரும். ஸோ ஃபேவராக இந்த பசங்களுக்கு வராமல் இருந்தாலும் ஒரு 10 இயர்ஸ் அவங்க இம்ப்ரிசன்மெண்ட் கொடுத்தாலுமே 57 வயசு விவேகானந்தன் இறந்தே போயிடுவார் ஜெயிலேயே. ஸோ அவர் வந்து உயிரோட வெளியே வருவார், நம்ம நம்பிக்கை இல்லை. இந்த பையன் 19 வயசு பையன் தப்பு பண்ணிட்டான், இப்போ தண்டனை கொடுத்துருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 29-30 வயசு அவன் வெளியே வரான்னு வச்சுக்கோங்க மக்களே. வெளியே வந்தால் என்ன வாழ்க்கை என்ன இருக்குது? இப்போது இந்த உட்காந்து யோசிச்சுப்பாங்களா அமைதியாக, இவன் பண்ணது தப்பு இல்லை நான் சொல்ல மாட்டேன், தப்பு தான், அது தண்டனை கொடுத்தான் தீரணும். ஆனால் தண்டனையை வந்து கூடுதலாக கொடுக்கணும் இந்த பையனை பெற்ற அம்மா அப்பாவுக்கும் தான் என்னுடைய முக்கியமான வாதம். ஒரு பிள்ளை நீ ஒழுங்காக வளர்க்காமல் இருந்ததுனால தான் அந்த பையன் கெட்டு குடிச்சோர போய் கிடக்குறான். அவன் தப்புன்றான்னு தெரியுதா, அப்பா அவனையா கண்டிக்காமல் இருக்கிற? இது என்ன யூஎஸ்ஆ? தப்புன்னு அப்படி கண்டிச்சா உடனே ஜெயிலில் தூக்கி போடுறதுக்கு? இது இந்தியா. ஸோ கண்டித்து அந்த குழந்தைக்கு, அதாவது அவன் வந்து இன்னும் சொல்லப்போனால் மக்களே, அவன் ட்ரக் அடிக்டாக இருக்கிறான். ஹீ இஸ் மோர் லைக் எ பேஷண்ட். அவனுக்கு ஒரு மருத்துவ ரீதியாகவும் சைக்கலாஜிக்கல் ரீதியாகவும் ஒரு ஆலோசனையும் ஒரு மருத்துவமும் கொடுக்காம விட்டதுக்காகவும் இப்படி அந்த பையன் குற்றத்தை பண்ணி நிற்கிறதுக்காக அவங்க பெற்றவர்களையும் தண்டிக்கக்கூடாது. இதுதான் நேற்று நான் சொல்ல வந்த முக்கியமான பாயிண்ட். அவன் தப்பு பண்ணலன்னு சொல்ல மாட்டேன் மக்களே, அந்த தப்புக்கு மிகப்பெரிய உடந்தையாக இருந்தது பெற்றவங்களும் தான். ஒரு டீனேஜ் பருவம் வரைக்கும் அந்த பசங்களை ஒழுங்காக வளர்க்காமல் இருந்தது தான் இவன் இந்த மாதிரி ஒரு குற்றவாளியாக மாறி நிற்கிறதுக்கான மிக முக்கியமான காரணம். பெற்றவங்க இல்லைன்னா பரவாயில்ல, இருக்கிறாங்க இல்லையா? பெற்றவங்களே இல்லைப்பா, அனாதப்பானா பரவாயில்ல, பெற்றவங்க இருக்கிறாங்க இல்லையா அப்படின்னு தான் சொல்ல வர விஷயம் மக்களே. இந்த சொசைட்டியும் வளர்ப்பும் பெற்றவங்களும் தான் ஒரு சின்ன பையன் வந்து அக்யூஸ்டாகவும் கிரிமினலாகவும் மாறுறதுக்கு மிக மிக வழிவகுக்குது. ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸு, அடுத்து சொசைட்டி அண்ட் ஆம்பியன்ஸு, இது ரெண்டும் தான் மிக மிக முக்கியம். ஸோ இவன் கிரிமினலாக இப்படி மாறி நிற்கிறதுக்கு அதுவும் மிக முக்கிய காரணம். இவன் ஃபஸ்ட் டைம் அஃபெண்டர், இவனுடைய அஃபென்ஸ் எதுவும் பண்ண மாதிரி ரெக்கார்ட்ஸ் கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவன் அடிக்கவே இல்லை, உண்மையை வளரிட்டான். உண்மையை மொத்தமாக சொல்ல யோசிச்சு பாருங்கள் மக்களே, இன்னும் இன்குவெஸ்ட் கூட முடியல அந்த டெட் பாடியில். அந்த சிறுமியை இன்குவெஸ்ட் கூட பண்ணுறதுக்கு முன்னாடியே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத போலீஸ் தரப்புலேருந்து டிக்ளேரே பண்ணுறாங்க. எப்படின்னா இவன் பயந்து போயிட்டான், அடிச்சிருவான்ற பயந்து போய் எல்லா உண்மையும் சொல்லிட்டான் பரபரன்னு. ஸோ இதுதான் அவனுடைய நிலைமை. ஹீ நீட்ஸ் சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட். அஃப்கோர்ஸ் தண்டனை உடனே நம்ம போத்துட்டு வந்துடுவாங்க, தண்டனை வேணும். பட் ஹீ நீட்ஸ் சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட். ஒருத்தனை நல்ல விதமாக மாற்றுறது தாங்க தண்டனை. தண்டனை நல்லதாக மாற்றணும். ஆஸ் வி சி இன் யூரோப்ஸ். இங்கேச்சும் 10 வருஷம் உள்ளே இருந்துட்டு வெளியே வரப்போ இன்னும் கிரிமினலாக வெளியே வந்தான்னு வச்சுக்கோங்களேன், தென் இட்ஸ் அ டேஞ்சரஸ் ஃபார் சொசைட்டி. இதற்கு முதல்ல அவனை கஞ்சா பழக்கத்தை விடுவிக்க வைக்கணும், அவங்க கைத்தொழில் கற்றுக் கொடுக்கணும். அவன் வெளியே வந்து இன்னும் சொல்லப்போனால் மக்கள் யூரோப்பில் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து பெரிய ரவுடியாக உள்ளே போயிருப்பானா, ரவுடியாக உள்ளே போயிட்டு ஒரு 5 இயர்ஸ் உள்ளே இருக்கான்னு வச்சுக்கோங்க மக்களே. உள்ளேருந்து வெளியே வரப்போ ஒரு கைத்தொழில் கற்றுக் கொடுத்துருவாங்களாம். ஒரு தொழில் கற்றுக் கொடுத்துட்டு அந்த தொழிலுக்கு அரசாங்கமே லோன் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணி அவன் வந்து ரிலீஸ் ஆகிறப்போ அந்த லோன் சேங்ஷன் ஆகிருக்குமா, வெளியே வருவானா, இடத்த போட்டு அங்கே ஒரு சின்ன குட்டியாக ஒரு சின்ன ஃபேக்ட்ரியோ கம்பெனியோ செட் பண்ணி அவன் அப்படியே தொழில் அதிபர் ஆகிடுவானான். ஸோ வேலை அங்கே செய்ய ஆரம்பிச்சிருவான்.
ஹி டஸ் பிஸ்னஸ் தேர். அந்த மாதிரி மாற்றி அனுப்புவாங்களாம் யூரோப்ஸில். இங்கே வந்து சிறைவாசிகள் அதிகம், இங்கே க்ரைம்ஸும் இருக்குது, நிறையவே தான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த மாதிரி மாற்றினா தான் க்ரைம்ஸ் குறையும். இந்த 19 வயசு பையன் வந்து அவன் வந்து அந்த பொண்ணை தப்பாக பிஹேவ் பண்ண ஒரு இன்டென்ஷனில் உள்ளே போயிட்டான், கை காலை கட்டி போட்டான், வாயை கட்டியிருக்கான். இன்னொரு விஷயம், போஸ்ட்மார்ட்டம் வெளியே தெரியும் பட்சத்தில் நம்ம சொல்லலாம் மக்களே. பட் நாம் கேள்விப்பட்ட வரையில் அந்த குழந்தை வாயை கட்டி போட்டு அமுக்கிறான் பாருங்க, அப்போ மூக்கையும் சேர்த்து அமுக்கியிருக்க வேண்டும். அப்படி அமுக்கிறாங்க ஆஸ்ஃபக்ஷியா அப்படின்னு சொல்லக்கூடிய மூச்சு திணறி அந்த குழந்தை இறந்திருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். அதான் அந்த குழந்தை ஒன்றும் பண்ண முடியலனால செத்து போச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பயம் வந்துச்சு எனக்கு இப்போது. ஸோ கூட விவேகானந்தர் மூட்டை கட்டி எல்லாத்தையும் மூட்டை கட்டுறாங்க நெஞ்சா அடிச்சுட்டு. ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த பையனுக்கு நல்ல ஒரு தண்டனை அப்படிங்கிறதை அவனை திருத்தி அமைக்கிறதான்னு தான் நான் சொல்ல வர விஷயம். அவன் பெற்றவங்களையும் கூப்பிட்டு போங்க, போய் ரிமாண்ட் பண்ணுங்கள். பிள்ளைங்களை வளர்க்குறதுல பெற்றவங்களுக்கு மிகப்பெரிய கடமை இருக்கிறதுன்னு சொல்லிக்க விரும்புகிற மக்களே என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.